என் மனைவியை காப்பாத்தின தேவதை. அதனாலதான் இவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க வைத்தியர் ஐயா. அந்த பொண்ணுக்கு நீங்க உங்க நன்றி கடனை தீர்க்க நினைக்கிறீங்க, அது நல்லதுதான். ஆனா நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன். கண்டிப்பா பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு சுத்தமா இல்லை. லக்ஷ்மி இறந்ததா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது பொய் தான். லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கா, அதான் உண்மை. இது உண்மையிலேயே பெரிய அற்புதம். இந்த பொண்ணால கோமால இருந்து திரும்ப வர முடியாதுன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் இப்படி படுத்த படுக்கையாதான் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுளோட கருணை உன் மேல இருக்குமா? அம்மா, உங்க குடும்பத்துல உள்ளவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட உங்களை பத்திரமா அனுப்பி வைக்கிறோம். நீ உன் புருஷன் மித்ரோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயாகணும். நந்தன் குடும்பத்தை விட்டு அவங்க கண்ணுல படாத அளவுக்கு இந்த ஊரை விட்டு தூரமா போயாகணும். நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் செய்யறேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னோட கடந்த காலத்தை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் என்கிட்ட கேட்காதீங்க. நீங்க அதை கேட்டாலும் நான் அதை பத்தி சொல்ற நிலைமையிலேயே இல்லை. அதே மாதிரி இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இப்பத்துல இருந்து என் வழியை பார்த்துக்கிட்டு நான் போயிடுறேன். இங்க பாருங்க, நீங்க ஒரு கவலையில இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அத என்னன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கீங்கன்னு நல்லாவே புரியுது. அதுக்காக தான் உங்க கடந்த காலத்தை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த எங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருந்துக்கோங்க. இல்லங்க, இப்பவே நான் உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் உங்க கூடயே இருந்துகிட்டு உங்களுக்கு பாரத்தை அதிகமாக்க நான் விரும்பல. இங்க பாருமா, இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க நிலைமை சரியில்லை. அதுவும் இல்லாம நீங்க முழுகாம இருக்கீங்கன்னு வைத்தியரையா சொன்னாரு. இந்த நேரத்துல நீங்க எங்கன்னு போவீங்க? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் அவளை இப்படிதானே பார்த்து இருந்திருப்பேன். என்ன உன் அண்ணனா நினைச்சுக்கோ. பட்டு வஸ்திரத்தாலையும் தங்கத்தாலையும் ஜொலிக்க வேண்டிய அவங்க எங்கேயோ காட்டுக்குள்ள வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க சிந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அந்த கடலை விட பெரிதானது.
அவருடைய கணவர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திய பிரிஞ்சு நரகத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க கணவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அவங்க பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. லக்ஷ்மி, அம்மாடி லக்ஷ்மி, என்னம்மா இதெல்லாம்? என்னாச்சுன்னா? வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்க, எதுக்கு தலையில இவ்வளவு பாரத்தை சுமந்துட்டு இருக்க? பாரம்னு நினைச்சா பாரம், கஷ்டம் இல்லைன்னு நினைச்சா கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன ஈஸியா ஏமாத்திடும்னு எனக்கு தெரியும். சுதா, சுதா. என்னங்க, என்ன இவ்ளோ அவசரம்? அவசரம்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷமான நியூஸ். அப்படி என்னங்க நியூஸ், சொல்லுங்க. கன்னியாகுமரியில இருந்து முதலாளி அம்மாவும் சின்ன ஐயாவும் இங்க வராங்க. என்ன, முதலாளியம்மா வராங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க இப்பதான் வராங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுதா. எனக்கும் தாங்க. அண்ணா, ஆமா, யார் வராங்க? இந்த எஸ்டேட்டோட ஓனர்ஸ்மா என் மேல நம்பிக்கையை வச்சு இந்த எஸ்டேட்டை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. என்ன அவங்க சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கறாங்க. அதனாலதான் அவங்க மேல எனக்கு தனி மரியாதை. சமீபத்துல நான் உங்களை இவ்ளோ சந்தோஷமா என்னைக்குமே பார்த்தது இல்லைண்ணா. பண்டிகை நாள போய் இவரு சந்தோஷமா இருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்துட்டாங்கன்னா இவருக்கு பண்டிகை தான். சரி சரி, நான் போய் கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ண சொல்லணும். நான் போயிட்டு வரேன். சரி.